ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோள மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் கலர் புட்டு, அது என்ன புட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது அந்த புட்டு பொடி இந்த மாதிரி பேக்கெட்டில் கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம ஈஸியாக புட்டு பண்ணிடலாம். இதை வச்சு இடியப்பம் பண்ணலாம், தோசை ஊற்றலாம், அப்புறமா கொழுக்கட்டை எல்லாம் கூட பண்ணலாம். நான் 2 கப்பு புட்டு பொடி எடுத்திருக்கேன். இதில் உப்பும் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு விரவணும். இந்த மாதிரி விரவி மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். தேவைப்பட்டாச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இது கூட நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய், துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது மஸ்ட்டு கிடையாது, நம்ம லேயர்லேயும் தேங்காய் வைக்க போகிறோம். வீட்டில் பொதுவாக இந்த மாதிரி தேங்காய் மிக்ஸ் பண்ணுறது வழக்கம். இப்போ புட்டுக்குடத்தில் தண்ணி கொதிக்க வச்சாச்சு. குடலில் தேங்காய் போட்டு லேயர் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன், மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் 2 துண்டாக வச்சுருக்கேன், 3 லேயர் மாதிரி. இந்த மாதிரி புட்டுக்குடம் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் தட்டு வச்சு மேலே ஒரு வாழையில ஏதாவது கூட வச்சு கூட புட்டு பண்ணலாம். அரிசி மாவு புட்டு வேகிறதா கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான கான் புட்டு ரெடி ஆயிரும். இது கூட வச்சு நாட்டு சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்டுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சிறுபயிறு